சென்னை மயிலாப்பூரில் உள்ள சாந்தம் புனித தோமையார் தேவாலயத்தில் வருடாந்திர பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஜூலை 5ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழாவில் தினமும் ஜெபமாலை, நவநாள் ஜெபம் மற்றும் திருப்பலி உள்ளிட்ட சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. விழாவின் முதல் நாளில் மதுரை உயர்மறை மாவட்ட பேராயர் அந்தோணிசாமி சபரிமுத்து புனித கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர். சென்னை சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனையமான டெர்மினல் 2 வருகை பகுதியில் மேற்கூரை ஃபால் சீலிங் உடைந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. குடியுரிமை சோதனைக்காக நூற்றுக்கணக்கான பயணிகள் நின்று கொண்டிருந்த போது நேரிட்ட இந்த சம்பவத்தால் பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் மழைநீர் கசிவு காரணமாக இந்த விபத்து நடந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ஆணவ படுகொலையை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூரில் விசிகவினர் போராட்டம் நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2 பேர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. திடீரென சாலை மறியல் செய்ததால் காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயன்ற போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே இளைஞர் மற்றும் சிறுமி தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இளைஞரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. பெண் வீட்டாரால் ஆணவ கொலை செய்யப்பட்டதாக கூறி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அதிகாரிகள் முன்னிலையில் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. முன்னதாக சிறுமியின் உடல் தகனம் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நேதாஜி சவுக்கு பகுதியில் உள்ள மின்சாதன பொருட்கள் விற்பனை கடையில் 2 நபர்கள் பொருட்களை வாங்கிவிட்டு 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை கொடுத்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பும் இதே நபர்கள் ஒரு கள்ள நோட்டை மாற்ற முயன்றது தெரியவந்துள்ளது. இதனால் குடியாத்தம் பகுதியில் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் உள்ளனவா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையில் திடீரென வேலையை விட்டு நிறுத்தியதாக கதறி எழுத நடத்துனருக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளாக தற்காலிக நடத்துனராக பணிபுரிந்த தம்பிதுரை என்பவர் முன்னறிவிப்பின்றி பாதியிலேயே பணியிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறி மனமுடைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க மனு அளித்தார். அவரது குடும்ப சூழ்நிலையை கூறி அவர் அழுத காட்சி ஊடகங்களில் வெளியானது. இந்நிலையில் அவருக்கு தென்காசி பணிமனையில் ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் தற்காலிக நடத்துனர் பணி வழங்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையை பிடிக்க தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டு வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் கூண்டு வைத்து பிடிக்கவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். சென்னை அடுத்த ஆவடி பட்டாபிராம் ரயில் நிலையங்களுக்கு இடையே ரயில் பாதை மேம்பாட்டு பணிகள் காரணமாக 4 மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை மேம்பாட்டு பணிகள் நடைபெறுகின்றன. இதனால் காலை 3:50 மணிக்கு இயக்கப்படும் சென்ட்ரல் திருத்தணி ரயில், காலை 4:05 மணிக்கு இயக்கப்படும் கடற்கரை அரக்கோணம் ரயில் ஆகியவை விரைவு பாதையில் இயக்கப்பட உள்ளதால் இந்து கல்லூரி பட்டாபிராம் ரயில் நிலையங்களில் நிற்காமல் செல்லும். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையாததால் 2852 ஏரிகள் தண்ணீரின்றி வறண்டுள்ளன. கடந்த ஆண்டு பருவமழையின் போது பல மாவட்டங்களில் ஏரிகள் 100% நிரம்பியிருந்தன. நடப்பாண்டில் பருவமழை இயல்பை விட 46% குறைவாக பெய்துள்ளது. இதனால் அனைத்து மாவட்டங்களில் உள்ள ஏரிகளிலும் தண்ணீர் இருப்பு குறைவாக உள்ளது. குறிப்பாக மதுரையில் 812 ஏரிகளும், திருவள்ளூரில் 75 ஏரிகளும் முற்றிலும் வறண்டுள்ளன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே குருமனூர் கிராமத்தில் காட்டு யானை ஒன்று விவசாய தோட்டத்திற்குள் புகுந்து சோளப்பயிர்களை சேதப்படுத்தியது. அப்போது அங்கிருந்த விவசாயிகள் சத்தமிட்டும் டார்ச் வெளிச்சத்தை காட்டியும் அதை விரட்டினர். பொதுமக்களின் கூக்குரலால் தோட்டத்தை விட்டு வெளியேற முயன்ற யானை அங்கிருந்த இரும்பு வேலியை தனது காலால் மிதித்து சாய்த்து சென்றது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே உள்ள புன்னையாபுரம் முத்தாலம்மன் கோயிலில் ஆனி சப்பர தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க தொடங்கிய தேரோட்டம் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கைத்தட்டி குலவையிட்டு அம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சிதம்பராபுரம் நகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியது. 3 வாகனங்களில் வந்த கோவில்பட்டி கழுகுமலை தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். குப்பைகளின் அடிப்பகுதியில் பற்றிய தீயால் தொடர்ந்து புகை வெளியேறி வருவதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். திருவாரூர் தனியார் மருத்துவமனையில் பயிற்சி பெற்று வரும் மாணவியிடம் பாலியல் தொல்லை தந்ததாக ஆய்வக உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாணவி அளித்த புகாரின் பேரில் திருவாரூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆய்வக உதவியாளர் ஆனந்தை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடைக்கானல் ஏரி அருகே பழைய அம்மா உணவகம் உள்ளிட்ட கடைகளை இடித்து 2 அடுக்கு வாகன நிறுத்தம் கட்டும் நகராட்சியின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வணிகர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என வணிகர்கள் முறையிட்டதை அடுத்து அவர்களுக்கு மாற்றுக் கடைகள் வழங்கிய பிறகே கட்டுமான பணிகள் தொடங்கப்படும் என நகர்மன்ற தலைவர் உறுதியளித்திருக்கிறார். தருமபுரி நோக்கி சென்ற லாரி தொப்பூர் இரட்டைப்பாலம் அருகே திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இச்சம்பவத்தால் சேலம் தருமபுரி சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 20க்கும் மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் திடீர் தர்ணாவில் ஈடுபட்டனர். ஊராட்சி பணிகளுக்கான தொகையை தாமதமின்றி வழங்க வேண்டும், பழைய முறையிலேயே ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே ஐயூர் மலைச்சாலையில் கரடி ஒன்று உலா வந்த சம்பவம் கிராம மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புல்லட்டி சாலைக்கு வந்த கரடியை கண்டு வாகன ஓட்டிகள் பின்வாங்கிய நிலையில் வனத்துறையினர் 1 மணி நேரம் போராடி அதை மீண்டும் காட்டுப்பகுதிக்குள் விரட்டினர். கரடி நடமாட்டம் இருப்பதால் மலை கிராம மக்கள் சாலையில் எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கோவையில் பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கிவிட்டு அமைச்சரின் உறவினர் என கூறி தகராறில் ஈடுபட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக அமைச்சர் சம்பத்குமார் தரப்பில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 40 ஆண்டுகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர் கிரேசியஸுக்கு 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் முன்னாள் மாணவர்கள் இணைந்து பிரியாவிடை விழா நடத்தினர். பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் ஊர்வலத்துடன் தொடங்கிய இவ்விழாவில் அவரிடம் படித்து இராணுவ வீரர்களாக உயர்ந்த மாணவர்களும் பதாகைகள் வைத்து நிகழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்ய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்தில் உயிரிழந்த ஜெயலட்சுமியின் குடும்பத்துக்கு 8,12,000 ரூபாய் இழப்பீடு வழங்க விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இழப்பீடு வழங்கப்படாததால் ஜப்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 1 வாரத்தில் தொகையை வழங்குவதாக உதவி இயக்குநர் உறுதியளித்ததை தொடர்ந்து நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி நடவடிக்கையை ஒத்திவைத்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே குடியிருப்பு பகுதியில் சிறுத்தைகள் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். சோலையார் முடிஸ் பகுதியில் உள்ள குடியிருப்பில் 2 சிறுத்தைகள் உலா வந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. உலா வரும் சிறுத்தைகளை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் அருகே ஈசிஆர் சாலையோர கழனி ஆற்றில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் நீர்நிலைகள் மாசடைந்து துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் பாசன நீர் பாழாகி நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கழிவுகள் விரைவில் அகற்றப்படும் என வட்டார வளர்ச்சி அலுவலர் உறுதியளித்திருக்கிறார்.
சேலம் சீலநாயக்கன்பட்டி பிற்படுத்தப்பட்டோர் நல மாணவர் விடுதியில் தரமற்ற உணவு வழங்கியதாக எழுந்த புகாரில் சமையலர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மாணவர்கள் வீடியோ ஆதாரத்துடன் ஆட்சியரிடம் புகார் அளித்த நிலையில் மாவட்ட நல அலுவலர் சின்னசாமி விடுதியில் நேரில் ஆய்வு செய்து இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேலும் மாணவர்களுக்கு தரமான உணவு வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் ஜெகநாத பெருமாள் கோயில் ஆணி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். தேர் மேற்கு மாடவீதிக்கு வந்தபோது வலதுபுறம் திரும்ப முடியாமல் திடீரென நின்றது. பின்னர் தேர் இழுக்கப்பட்டு நிலையை அடைந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே துரியோதனன் படுகளம் விமர்சையாக நடைபெற்றது. அடையப்பளம் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோயில் அக்னி வசந்த விழாவின் முக்கிய வைபவமாக துரியோதனன் படுகளம் நடைபெற்றது. இதில் பாஞ்சாலி சபதம் நிகழ்வையும் துரியோதனனை வதம் செய்யும் காட்சியையும் நாடக கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர். திருச்சி பெங்களூரு இடையே இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில்களின் சேவை காலம் ஜூலை 28 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. இதன்படி ஜூலை 14 முதல் 28 வரை செவ்வாய்க்கிழமைகளில் இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் கரூர், நாமக்கல், சேலம், பங்காருப்பேட்டை மற்றும் கிருஷ்ணராஜபுரம் ஆகிய நிலையங்களில் இருபுறமும் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி சந்தையில் எலுமிச்சை விலை கடுமையாக சரிவடைந்திருக்கிறது. வறட்சி மற்றும் நோய் தாக்கத்தால் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் சந்தையில் 1 கிலோ எலுமிச்சை 30 முதல் 60 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாகிறது. இதனால் ஒரு எலுமிச்சை பழம் 2 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் விவசாயிகள் கவலை அடைந்திருக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கெட்டுப்போன இறைச்சி விற்பனை புகாரில் 2 இறைச்சி கடைகள் மற்றும் அசைவ உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. கெட்டுப்போன இறைச்சி மற்றும் மீன்களை விற்பனை செய்வதாக புகார்கள் வந்ததை அடுத்து இறைச்சி கடைகளில் நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் சத்தியமூர்த்தி சாலையில் உள்ள 2 கடைகளில் சுமார் 200 கிலோ கெட்டுப்போன இறைச்சியை பறிமுதல் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலை ஓரங்களில் கொட்டப்படும் கழிவுகளால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சாலை பகுதியில் மருத்துவ கழிவுகள், இறைச்சி கழிவுகள் உள்ளிட்டவை கொட்டப்படுவதாகவும் இறைச்சி கழிவுகள் அழுகி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பட்டுக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் வீரமணியிடம் கேட்டபோது அதிராம்பட்டினம் நகராட்சி ஊழியர்களால் குப்பைகள் கொட்டப்படுவதாகவும் இதுகுறித்து நகராட்சி ஆணையருக்கு பலமுறை கடிதம் எழுதியுள்ளதாகவும் தெரிவித்தார். இதை மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கும் கொண்டு சென்றுள்ளதாகவும் தெரிவித்தார். கொடைக்கானல் அருகே வாழைக்காட்டு ஓடை என்ற பெயர் தாங்கி கிராமத்தில் ஓடைகளும் வாழை மரங்களும் இல்லாமல் தற்போது ஆக்கிரமிக்கப்பட்டு விடுதிகளாக மாற்றப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். அதிக அளவில் மழை பெய்யும் போது இங்கு பெருவெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் சுவாமிநாதனிடம் கேட்டபோது விரைவில் ஓடை பகுதியை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். அது சூப்பர் எல்லினோ வருதுங்கிறாங்க. எம்எஃப்எல் அதாவது மேக்ஸிமம் ஃப்ளூட் லெவல் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இதாகிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்க ஆற்றையே மறைச்சி பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க, கமர்ஷியல் பில்டிங்காக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது அரசு ஒரு குழு அமைச்சு இது என்னன்னு பார்த்தா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். தென்காசி மாவட்டம் புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் போதிய மழையின்றி நிலவும் கடுமையான வறட்சியால் விவசாய நிலங்கள் வெடித்து காணப்படுகின்றன. இதற்கிடையே அறுவடை செய்யப்பட்ட 75 கிலோ நெல் மூட்டை வெறும் 1600 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாவதால் உற்பத்தி செலவை கூட எடுக்க முடியாமல் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கின்றனர். அடுத்த கட்ட சாகுபடியும் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு உரிய வறட்சி நிவாரணமும் நெல்லுக்கு நல்ல ஆதார விலையும் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.